புஸ்தகம் 55வது அதிகாரம் 13வது வசனம். முள்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காய்ச்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே இந்த நாளிலே கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, அவை ரெண்டு விதமான காரியங்கள் இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று முள்செடி, ஸ்தோத்திரம், முள்செடி காய்ச்சொரி. இரண்டாவது காரியம் தேவதாரு விருட்சம், அவன் மிருது செடி. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அவை இந்த ரெண்டு விதமான வாழ்க்கைகள் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய விதத்திலே நான் அவன் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே இந்த வசனத்திலிருந்து நமக்கு எதை சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒன்று ஆண்டுடைய சமூகத்தை இந்த நாளிலும் செபிக்கிற ஒரு காரியம், செய்தியிலே அவை சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒருவேளை கேட்கிறதுக்கு நன்றாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆனால் அவை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியைகளாய் வெளிப்படாவிட்டால் இந்த வார்த்தையினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் இந்த நாளிலே இடத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் படியாய் தேவ பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்திலே வாசித்தோம். ஆமென். ஸ்தோத்திரம். முள்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவதாக முள்செடியை குறித்து சில காரியங்களை சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் முள்செடியின் அனுபவம் என்பது, ஸ்தோத்திரம், தெளிவாய் கவனமாய் கேளுங்க. முள்செடியின் அனுபவம் என்பது அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்களாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது ஆசீர்வாதத்தை தடைபடுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாமல் இல்லையானால் சில மனிதர்களுக்கே பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அதனால் சில தண்டனைகளை, அதனால் சில விளைவுகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவம் பெருகும் பொழுது அந்த இடத்திலே சில தண்டனைகளும் பெருகுகிறது. அதனால இந்த முள்செடி ஸ்தோத்திரம் பாவத்திற்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த முள்செடியின் அனுபவம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் முள்செடியின் அனுபவம் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். காரணம் எதை வைத்து சொல்லுகிறேன் என்றால், இந்த முள்செடியின் அனுபவம் என்பது தேவனுடைய சாபமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனம் விகிதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆனால் அந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கும்படி பிரியப்படுகிற தேவன் சில நேரங்களில் மனிதனை சபிக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில நேரங்களில் உலகத்தை சபிக்கிறார். சில நேரங்களில் சில பட்டணங்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். எப்போ பாவம் பெருகும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் மனுஷர் மூலமாய் பெருகும் பொழுது, சோதோம் கொமோரா பட்டணம் பாவத்தினால் நிறைந்த பொழுது கர்த்தர் எவ்வளவோ பொறுமையாய் இருந்தார். ஒரு மனுஷன் ஆண்டுடைய சபத்திலே ஜெபம் பண்ற, ஆண்டவரே இந்த பட்டணத்தில் 50 நீதிமான்கள், ஒரு பட்டணத்தில் 50 பேர் நல்லவர்கள் 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ? ஆண்டவர் சொல்றார், இல்ல, அழிக்க மாட்டேன். கேட்கிறான் கேட்கிறான் கேட்கிறான், கடைசியா 10 பேர் என்று கேட்கிறான். ஸ்தோத்திரம். 10 பேர் இருந்தா கூட என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த பட்டணத்திலே
தேவனுடைய கண்கள் நல்லவர்கள் பரிசுத்தவான்கள் என்று 10 பேரையும் தேடி பார்க்கும் பொழுது அங்கே காணாதபடியினால் அந்த பட்டணத்திற்கு ஒரு அழிவை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லுகிறேன், நோவாவின் காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். மனுஷர் பூமியிலே பெருகிற பொழுது அந்த இடத்திலே ஆமென் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். நோவாவை கொண்டு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆமென். நோவாவை கொண்டு கர்த்தர் ஆமென் ஜனங்களிடத்திலே பேசுகிறார். என்ன? ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க போகிறார். ஓ மனிதனே, மனம் திரும்பு. ஓ மனுஷியே, மனம் திரும்பு. ஆண்டவர் ஆமென் சரித்திரம் விதமாய் சொல்லுகிறது. நோவா சுமார் 120 ஆண்டுகள் பிரசங்கம் பண்ணினாராம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார்? எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார்? ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆமென். கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். அவர் அளவு கொடுத்தார். அவர் சகலத்தை சொல்லிக் கொடுத்தார். நோவா அவை வேலைக்கு ஆட்களை சேர்த்துக் கொண்டு பேழையை கட்டுப்படி ஆரம்பிக்கிறார். உலக மனிதன் வந்து கேட்கிறார், இதற்காக என்று கேட்கிறார். அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது நோவா சொல்லுகிறார், ஆண்டவர் உலகத்தை அழிக்க போகிறார். நீ மனம் திரும்பினா இந்த பேழைக்குள்ளே வரலாம். மனம் திரும்புகிற ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பேழைக்குள்ளே சேர்ப்பார் என்று நோவா சொல்லும் பொழுது அந்த மனிதன் சொல்லுகிறார். நம்ம அதை கேட்ட மனிதர்கள் விதமாய் சொல்லுகிறார்கள், ஓ நோவாவே, ஆண்டவராவது உலகத்தை அழிப்பதாவது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ உன்னுடைய புத்தி கெட்டு போயிற்று. ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்து உன்னுடைய புத்தி பேதலித்து விட்டது. ஆனபடினால் உலகம் அழியும் என்று சொல்லுகிறாய். ஆனபடினால் மனுஷர்கள் எல்லாம் அழிந்து போவார்கள் என்று சொல்லுகிறாய். ஆனபடினால் அவன் ரட்சிக்கப்பட்டவர்களை மட்டும்தான் பேழையிலே சேர்ப்பார் என்று நீ சொல்லுகிறாய். இத்தனை பெரிய பேழை எதுக்கு அப்படி என்று கேட்டு பரிகாசம் பண்ணினார்கள். ஆனால் பாவம் பெருகிற பொழுது கர்த்தர் ஆமென் அந்த இடத்திலே ஒரு கிரியை செய்தார். ஆமென், ஸ்தோத்திரம். எத்தனையோ மனிதர்கள் நோவாவுக்கு கீழ்ப்படிந்து பேழையிலே வேலை செய்தார்கள். பேழை கட்டுமானத்துக்கு உதவி செய்தார்கள். சபை கட்டுமானத்துக்கு உதவி செய்தார்கள். ஆனால் ரட்சிப்பு அவர்களுக்கு தூரமாய் இருந்தது. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்களுக்கு தூரமாய் இருந்தது. ஆனால் தேவனுடைய மகிமை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் பூமியிலே மழையை கட்டளையிட்டார். மழை பெய்தது, ஜலம் பெருகினது, ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்தது, மேலே வானத்திலிருந்து தண்ணீர் பொழிகிறது, கீழே ஊற்றுகள் திறந்து மழை தண்ணீர் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்திலே மழையினால் தேசம் ஆமென் தண்ணீரினால் பெருகிற பொழுது ஆமென் பேழை மிதக்க ஆரம்பித்தது. அதற்கு முன்பாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களை மட்டும் ஆண்டவர் பேழைக்குள்ளே சேர்த்தார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவர் படைத்த படைப்பின் ஆமென் அத்தனை ஆமென் காரியங்களிலும் ஒவ்வொரு ஜோடு கர்த்தருக்கு பலியிடும்படியாக எவ்வேறு ஜோடு என்று சொல்லி ஆண்டவர் பேழைக்குள்ளே சேர்த்தார். சேர்த்த ஆண்டவர் ஒரு நாளிலே பேழையின் கதவை அடைத்து போட்டார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கட்டினது உலக மனிதர்கள் தான். அந்த பேழை கட்டப்படுவதற்கு உதவி செய்தது சபையார் தான். ஆமென். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஆமென் சபையார் தான். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடியாலே பேழையின் கதவை அடைத்தது கர்த்தர். ஹல்லேலூயா. இப்போ சாவி ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. அதற்கு காரணமாக இருந்த நோவாவின் கையில் கூட ஆண்டவர் சாவியை கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். பேழையின் வெளியே கர்த்தர் பூட்டை போட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உள்ளிருந்து திறக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி அழகு ஆண்டவர் வடிவமைத்து பேழையை அடைத்து போட்டார். இப்பொழுது பேழை தண்ணீருக்குள் மிதக்க ஆரம்பித்த பொழுது சபையார் அல்லது பேழை கட்டுமானத்துக்கு உதவி செய்தவர்கள் வந்து பேழையை தட்டிக்கொண்டு சொல்லுகிறார்கள், நோவாவே, நான் உன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்திருக்கிறேன், கதவை திற. அவர் சொல்லுகிறார், என்னால முடியாது. ஸ்தோத்திரம். இன்னொரு மனுஷன் வந்து சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட். ஆமென், நோவாவே, நான் தான் இந்த பேழையை கட்டுமானத்துக்கு உதவி செய்தேன், நீ கதவை திற. நோவா சொல்லுகிறார், கதவை திறக்க என்னால் முடியாது. அவர் கேட்கிறார், ஏன் உன்னால் முடியாது? நோவா சொல்லுகிறார், ஆமென், பேழையின் கதவின் சாவி என்னிடத்தில் இல்லை, அது ஆண்டவருடைய கையிலே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அந்த வேலை செய்தவர் சொல்லுகிறார், அந்த கதவின் இடையிலே ஒரு கம்பியை போட்டு கொஞ்சம் நெளித்துப்பார், பூட்டு உடையும் திறக்கும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார்,
பேழையின் கதவை திறப்பதற்கு கதவுக்கிடையிலே எந்த வெடிப்பும் இல்லை, அதை கீழ் போட்டு பூசி வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். பிரைஸ் தி தேவ பிள்ளையே, இன்றைக்கு முள்கள் நம்முடைய வாழ்க்கையின் பாவமாய் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை ஒரு பாவமாய் இருந்து கொண்டிருக்கிறபடியினால் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகி நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த முள் செடி தேவனுடைய சாபம் என்று சொன்னேன். எப்படி எடுத்து வாசிக்கலாம்? ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 18 17 18 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளைகளே, ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமென் ஒரே ஒரு மனிதனை படைத்தார். அவருடைய பெயர் ஆதாம். அவனுக்கு துணையாக அவன் விலாய் எலும்பில் ஒன்றை எடுத்து அதை மனுஷியாக உருவாக்கி துணையாக கொடுத்தார். நாட்கள் போனது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆமென் அவன் தன்னுடைய இருதயத்தை மனைவியின் வார்த்தைக்கு, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற சில மனிதர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி தன்னுடைய இருதயத்தை அல்லது தன்னுடைய செவியை சாய்த்தபடியினால் ஆண்டவர் இப்பொழுது ஒரு சாபத்தை கொடுக்கிறார். என்ன சாபம்? மனுஷனே, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் செய்த பாவம் முழு உலகத்தையும் முழு பூமியையும் சாபத்துக்குள்ளாய் தள்ளுகிறது. ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம், இன்னைக்கு சாபம் அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேதனையான அனுபவங்கள் வாழ்க்கையில எழுத முடியவில்லை. ஏதோ ஒன்றை செய்து ஏதோ ஒரு காரியத்தில் எப்படியாகிலும் இந்த காரியத்தில் ஒரு ஜெயம் எடுக்கலாம், இந்த காரியத்தில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே கீழ்ப்படியாமை காண்பிக்கிறபடினாலே அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு முள்ளுகள் நிறைந்ததாய். ஹல்லேலூயா. தெரியும் முள் என்றால் என்ன? அது குத்தினா என்ன செய்யும்? இன்பமாய் இருக்கும். அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முள் குத்தினா எப்படி இருக்கும்? ஆமென். கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் அல்ல. சில முள்கள் தைத்தால் ஆமென் அது உயிரை கூட பறித்து போடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஆமென் முள் செடி ஆமென் நிறைந்ததாய் காணப்படுகிறது. ஆமென். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆமென் அந்த முள் செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களை விளைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே பல ஆண்டுகளாய் பல நாட்களாய் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஆமென் இந்த என்றைக்கோ யாரோ என்றில்ல, ஆமென் எப்பொழுதோ சிலருக்கு தெரியும் என் வாழ்க்கையில் நான் செய்த காரியம் எது, நான் செய்த தவறு என்ன சிலருக்கு தெரியும். ஆனாலும் சரி பார்த்துக் கொள்ளலாம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முள் செடியின் அனுபவத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென் பிரைஸ் தி லார்ட், ஆமென் தேவனுடைய சாபம் அவர்கள்
அவர்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய சாபம் அவருடைய வாழ்க்கையில் எழும்ப முடியாதபடி செய்து கொண்டிருக்கிறது. இந்த பகல் வேளையிலே ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையை, உன் இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக திருப்பி தேவனை சார்ந்து கொள்ள ஒரு இருதயத்தை திருப்புவாயானால் முள் செடிகள் பதிலாக தேவதாரு விருட்சங்களை ஒரு வாழ்க்கையிலே கர்த்தர் விளைக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, முள் செடியின் அனுபவம், ஸ்தோத்திரம். ஆமென். ஆதாமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரிய யோசித்து பாருங்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் தெளிவாய் சொல்லிக் கொடுத்தார், நீ இப்படித்தான் இருக்க வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் ஆமென், அவர் கீழ்ப்படியவில்லை என்றல்ல, கீழ்ப்படியாமல் இருக்க அவர்களை செய்தார்கள். ஹல்லேலூயா. அவன் சுற்றிலும் இருக்கிற சில மனித உறவுகளை பார்த்தான், சுற்றி இருக்கிற சில மனித தயவை பார்த்தான். இதுதான் தவறு. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய ஆலோசனையை அற்பமாய் எண்ணி தேவனுடைய கிரியைகளை, கிருபைகளை அசட்டை பண்ணி ஏதோ சில மனிதர்களை நம்பி மனித வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவான், பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம், பரவாயில்லை, இன்றைக்கு இதை செய், நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், நீ இதை செய்யாதே. அல்லேலூயா. ஆனால் மனுஷன் கொடுக்கிற ஆலோசனை நல்லா இருப்பது போல தெரியும். அவன் மனுஷன் கொடுக்கிற வார்த்தைகள் நம்முடைய காதுக்கு இன்பமா இருக்கும். எப்படியாவது பாவம் செய்தால் மரத்தில் கனியை பார்த்தால் அது பார்வைக்கு இன்பமா இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இன்பம் அவரை அப்படியே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணிச்சு. கீழ்ப்படியாதபடியினால் வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதத்தை இழந்தான். கீழ்ப்படியாதபடியினால் தேவன் அவன் மேல் வைத்த அபிஷேகத்தை இழந்தான். நாட்கள் போனது. அவன் எந்த இடத்தில் ஆசீர்வாதம் இருந்த சிலர் கூட இருக்கிறீங்கல்ல, அவன் உங்க வாழ்க்கையில கடந்த நாட்கள் நல்லா இருந்தது. ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, முன்னாடி நல்லா இருந்தேன், ஆனா இப்போ என் வாழ்க்கை கெட்டு போச்சு. எங்கே கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், எங்கே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். எதிரால் என்னுடைய வாழ்க்கையிலே முள்செடி உண்டாயிற்று, எதிரால் என்னுடைய வாழ்க்கையிலே முள்செடி முளைத்தது. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த இடத்திலே ஆவியாருடைய கிருபை இன்றைக்கு நம்மை விளங்க பண்ண போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று, இந்த முள்செடி தேவனுடைய சாபத்தினால் உண்டானது. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், இந்த முள்செடி எதிரால் முளைக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமென். தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கனி இல்லாத அனுபவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், மத்தேயு 7வது அதிகாரம், ஸ்தோத்திரம், அவருடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முள் செடிகளில் திராட்சை பழங்களையும் முள் பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? பிரைஸ் லார்ட். போதும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், எதினால் முழுக்கள் நிறைந்து கிடக்கிறது, எதினால் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஸ்தோத்திரம். அவன் ஆவிக்குரிய விதத்தில் சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கனியற்ற அனுபவம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்வைக்கு நல்லாதான் இருக்கிறோம், பார்வைக்கு இன்பமாக இருக்கிறோம், பார்க்கிறதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனால் அந்தரங்கத்திலே கனியுள்ள அனுபவம் இல்லை. அல்லேலூயா. வெளியே பார்க்கிறதற்கு நல்ல மரத்தை போல்தான் இருக்கிறது, நிழல் தரும் மரமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சில மனிதர்களிடத்திலே தூரத்தில் பார்க்கும்போது நல்லவர்களை போல தெரிவார்கள், ஆனால் பக்கத்திலே நெருங்கி போகும்போதுதான் தெரியும் எத்தனை பெரிய கொடிய விஷம் நிறைந்த நெருச்சி முள்களுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
நம்ம நினைக்கிறோம் இந்த உலக மனுஷனிடம் இருந்து நன்மை கிடைக்கும், இந்த உலக மனுஷனிடம் இருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும், இந்த உலக மனுஷன் என்னை எனக்கு உதவி செய்வான் என்று நம்புகிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்கிற கேள்வி, முள் செடியில் இருந்து ஸ்தோத்திரம் நல்ல கனிகளை நீங்கள் பார்க்க முடியுமா? முள் செடிகளிலிருந்து திராட்சை பழங்களை பறிக்க முடியுமா? முள் பூண்டுகளிலிருந்து அத்தி பழங்களை பறிக்க முடியுமா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் தேவ பிள்ளைகளுடைய தெய்வீக சுபாவமற்ற காரியங்கள், தெய்வீகமற்ற காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முள்ளுகளையும் புதர்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் விளைக்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு, நம்முடைய உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பைபிளில் சில வசனங்களை விதமாய் சொல்லும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள் செடி ஒரு நாளிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முள் என்கிற அனுபவத்தை குறித்து சொல்லுகிறேன். முள் என்றால் நம்ம நினைக்கிறோம் ஒரு மரத்தில் இருக்கிற முள், அது நம்மை தைத்தான் வலிக்கும். ஆனால் சாத்தானாலே ஒரு மனிதனுக்கு முள் கொடுக்கும். நான் முதல்ல சொன்னேன், இந்த முள் அனுபவம் தேவனுடைய சாபம். இரண்டாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சாத்தானால், நம்முடைய கனியற்ற வாழ்க்கையினால், நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானால் ஒரு முள் கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். எதனால? கனியற்ற வாழ்க்கையினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனியற்ற வாழ்க்கை எப்பொழுது? நம்முடைய வாழ்க்கையில் பெருமை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நான் என்கிற எண்ணம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே பணத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை கனியற்றதாய் போகிறது. கனியற்றதாய் போகும் பொழுது ஒரு முள்ளை கொண்டு வைக்கிறார்கள், சாத்தான் கொண்டு வைக்கிறார். அந்த முள்ளை குறித்து 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் நிருபம் ஸ்தோத்திரம் 2 கொரிந்தியர் ஸ்தோத்திரம் 12:7 வாசிங்க. அன்றியும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற மேன்மை குறித்து, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும் சாத்தானுடைய தூதராய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை வரும் பொழுது அப்போஸ்தலன் பவுல் பெரிய பரிசுத்தவான், ஏறத்தாழ 14 நிருபங்களை எழுதின ஒரு மகா பெரிய தேவ மனிதன். ஸ்தோத்திரம். அவர் சொல்லுகிறார், அவருடைய சரீரத்திலே, அந்த பவுலுடைய சரீரத்திலே சாத்தான் ஒரு முள்ளை கொண்டு வைக்கிறார். எதனால தெரியுமா? ஸ்தோத்திரம். பெருமை அவருக்குள்ளே வரக்கூடாது, மேட்டிமை அவருக்குள்ளே வரக்கூடாது. அவர் சொல்லுவார், ஸ்தோத்திரம், என்னுடைய படிப்பு இந்த உலகத்தில் நான் இப்படி நம்ம சபையில யாரும் படிக்காத அளவுள்ள படிப்பு. ஹல்லேலூயா. உயர் படிப்பு. ரோமர்களுடைய குடியுரிமை பெற்றிருக்கிறவர், யூதர்களுடைய குடியுரிமை பெற்றிருக்கிறவர், கிரேக்கருடைய குடியுரிமை பெற்றிருக்கிறவர். உலகத்தில் எந்த பக்கம் போனாலும் அவரை எதிர்த்ததற்காக ஒரு மனுஷனாலே முடியாது. ஹல்லேலூயா. அத்தனை வல்லமை படைத்த, பவர் படைத்த ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கையிலே பெருமை வரக்கூடாது என்பதற்காக சாத்தான் ஒரு முள்ளை கொண்டு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. நான் சொல்லி பாருங்க பார்க்கலாம். நான் என்னை உயர்த்தாத, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ உங்க சரீரத்துல, உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில வியாதிகள் எதனால தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி கேட்கறீங்கல்ல, ஸ்தோத்திரம்,
எதனால எனக்கு இந்த பாடு, எதனால எனக்கு இந்த வேதனை? பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆனா ஏன் தெரியுமா உனக்கு இந்த பாடு? நீ எத்தனை சிலருடைய சரீரத்துல வியாதி, எத்தனை தூரம் அவன் எவ்வளவு ஹாஸ்பிட்டல் பார்த்தாலும் சுகாகாது. ஸ்தோத்திரம். சிலருடைய சரீரத்தில் வியாதிக்கு ஆஸ்பத்திரியில போனா டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, ஒரு சரீரத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா பலவீனே இருக்கிறதே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கூட்டும். எப்போ? ஆமென். எனக்கு பேச தெரியும், எனக்கு பாட தெரியும், எனக்கு கொஞ்சம் ஆமென் அப்படி இப்படி வாழ தெரியும் என்று எனக்குள்ளே வெளியே சொல்ல வேண்டாம். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு எண்ணம் வரும் பொழுது அப்ப ஒரு குட்டு குட்டும், ஒரு அடி அடிக்கும், ஒரு குத்து குத்தும், ஒரு பலவீன கொஞ்சம் ஆமென் பிரைஸ்லா கழுத்து வலிச்சது மாதிரி இருக்கும், கொஞ்சம் வயிறு வலிச்சது மாதிரி இருக்கும், கொஞ்சம் சரீரம் பலவீன மாதிரி இருக்கும். அப்ப தேவ பிள்ளையே, நீ என்னை உயர்த்தாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபை தாரும் ஆண்டவரே என்று அவருடைய பாதத்தில் விழும் பொழுது தேவன் கொஞ்சம் விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சாமே பவுலை குறித்து பவுலிடத்திலே விதமாய் சொல்கிறார். ஆமென் பிரைஸ் தி பவுல் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த முள் நீங்க வேண்டும் ஆண்டவரே என்றால், ஆமென் நான் இப்படி நினைக்கிறேன், அவர் ஜெபம் பண்ணி இருப்பார் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த முள் நீங்கினா நான் இன்னும் வல்லமையா ஊழியம் செய்யலாம், இந்த முள் என் சரீரத்தை நீங்கினா நான் இன்னும் வல்லமையான கிரியைகளை செய்யலாம் ஆண்டவரே, அதனால இந்த முள் நீங்கும்படி கிருபை செய்யும். ஆண்டவர் ஒரே வார்த்தையை சொன்னார். ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஒரே வார்த்தையை சொன்னார், முடியாது, இந்த முள் உன் சரீரத்துல சாகு வரைக்கும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நீ உன்னை உயர்த்தி, சபையே நாம் நம்மை நாமே உயர்த்தி பெருமை பாராட்டி அழிவில போய்விடக் கூடாது என்பதற்காக, நரகத்தில் போய்விடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் அந்த முள்ளை நமக்கு அனுமதித்திருக்கிறார். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், இந்த முள்ளின் வாழ்க்கை உங்களை அழித்து போடுவதில்லை, இந்த முள் உங்களை கொன்று போடுவதில்லை, இந்த முள் செடியில் எரிகிற அக்கினி உங்களை சுட்டரித்து போடுவதில்லை. இது அத்தனையும் உங்களை மேன்மை அடைய பண்ணுவதற்காகவே தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தி அப்போஸ்தலன் பவுல் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நினைக்கிறேன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி இருப்பாரு. அவன் தலைய தரையில அடித்து ஜெபம் பண்ணி இருப்பாரு. அவன் எத்தனை பெரிய காரியங்களை செய்த, எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தின ஒரு தேவ மனிதன் இந்த பவுல். அவன் பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த முள்ளோடு வாழ வேண்டும், ஏன் இந்த பலவீனத்தோடு வாழ வேண்டும்? அவர் கடைசி வரை தேவன் தனக்கு வைத்த பாதையிலே ஓட வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய பலவீனம் எத்தனை பேருக்கு தெரியும்? சிலருக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். பவுலுடைய பலவீனம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். சரீரத்தில் இருந்த பலவீனம் என்னவென்றால், ஆமென், ஒரு நாளில அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படி சீறி பாய்ந்து புறப்பட்டார். ஸ்தோத்திரம். எப்படி புறப்பட்டாரா? ஆமென். குதிரை மேல ஏறி இருந்துச்சு, குதிரை பாய்ந்து போகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இவன் அழகா அதை பிரைஸ் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறான். அத்தனை சாமர்த்தியம் படைத்த பலசாலி. ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் அடிக்கப்பட்டவராய் தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழியத்திலே வந்த பிறகு இந்த முள்ளவருடைய சரீரத்திலே வைக்கப்படுகிறது. இந்த முள்ளினால் ஏற்பட்ட விளைவு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். வலது பகுதி, ஆமென், அந்த மனிதனுடைய பவுலுடைய வலது பகுதி, பிரைஸ் தி லார்ட், வலது கண், வலது கை, வலது கால், பிரைஸ் தி லார்ட். அப்ப புரிந்து கொள்ளுங்க, அந்த சரீரத்தின் வலது பகுதி முழுவதும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஸ்ட்ரோக் வியாதியினால் பாதிக்கப்பட்டு விட்டார். கண்களில் இருந்து எப்பொழுதும் சீழ் வடிந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். இப்படி பார்த்து நீங்க யோசிங்க, ஒரு மனிதனுடைய கண்ணிலே சீழ் வடிந்து கொண்டிருந்தால் சரியாய் பார்க்க முடியாது, சரியாய் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. வேதனை. தன்னுடைய வலது கையினாலே எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, செயலிழந்து போய்விட்டது. வலது காலினாலே சரியானபடி நடக்க முடியாது.
இந்த பாடுகளை வைத்துக் கொண்டுதான் நான் இப்படி சொல்லுகிறேன். ஒரு நொண்டி ஒற்றை காலடு, இப்படி சொல்லல ஒன்னரை காலம் நடக்கிறான்னு சொல்றோம்ல, அதே மாதிரி நொண்டி ஆண்டவருக்காக ஊழியத்தின் பாதையிலே ஸ்ட்ரோக் பிடித்த மனிதனாய், ஆமே கண்களை சீழ்வடிகிற மனிதனாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே, அவரே எழுதுகிறார், கீழே நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். 3 முறை ஆண்டவரை ஜெபம் பண்ணா, 3 முறை ஆண்டவரே இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்படி கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆமே பிரைஸ். நீங்க நம்ம கூட அநேகர் கேட்கலாம், எத்தனையோ முறை ஜெபித்து பார்த்து விட்டேன், இனி பிரைஸ்லா விடுதலை இல்லை, இன்னும் ஒரு மாற்றம் இல்லை, இன்னும் ஒரு அற்புதம் நடக்கல. ஆமா தேவ பிள்ளையே, அற்புதம் நடக்கலையோ ஆண்டவருடைய வெறுமையாய் தள்ள மாட்டார், தேவனை வெறுத்து ஒதுக்கி வைக்க மாட்டார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளில் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். தேவதான விருட்சங்களை உன் வாழ்க்கையை விளக்க பண்ண அவர் விரும்புகிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் 3 முறை ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஓ பிரைஸ் லார்ட், அவர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், அதற்கு அவர் அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. பலவீனமாய் இருக்கீங்களா? நடக்க முடியல, சில காரியங்களை செய்ய முடியல, எந்த காரியம் செய்தாலும் தோல்வி, ஜெயம் இல்லை. ஆமா தேவ பிள்ளையை நீ தோற்று போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. நடக்க முடியலன்னு சொல்லுகிறாயா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலவீனமான காலில் அவன் நடக்க முடியாமல் இருக்கும் பொழுது என் கிருபையுனை தாங்கும், என்னுடைய சமூகம் எனக்கு முன் செல்லும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. சாத்தானால் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு முள்ளை வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்னும் இந்த முள்ளின் அனுபவம் என்ன, கனியற்ற அனுபவம் என்று சொன்னேன். ஆமென். இந்த பவுலுடைய வாழ்க்கையில் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே முள் வைக்கப்படுகிறது. பெருமை அடையக்கூடாது, நான் என்று அவர் சிந்திக்க கூடாது, மேட்டிமை உள்ளவராய் வாழக்கூடாது என்பதற்காக முள் கொடுக்கப்படுகிறது. இன்னும் பிரைஸ் நான் எப்படி சொல்லுகிறேன், அநேகருடைய வாழ்க்கை வெளியிலே பார்க்கும் பொழுது நன்றாய் இருக்கும், ஆனால் பழகினால் கெட்டு போனவர்களாய், பொல்லாத சுபாவம் நிறைந்தவர்களாய் சிலர் காணப்படுவார்கள். எங்கு நன்றாய் சிரித்து பேசுவார்கள், எங்கிருந்து கோபம் வருதுன்னு தெரியாது, பட்டார்ந்து வந்துவிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையிலே ஆமே பிரைஸ் தி லார்ட், நான் உனக்கு உதவி செய்வேன் நன்றாய் அன்பாய் பேசிக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று சொல்வார்கள், ஆமே பிரைஸ் தி லார்ட், என்னால முடியாது, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒற்றேடில முடித்து விடுவார்கள். ஸ்தோத்திரம். இந்த நாவு அவை எப்ப வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசும். ஆமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே வரும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆமே இவ்விதமாய் சொல்லி வைத்திருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆமே 9வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அப்பொழுது மரங்கள் எல்லாம் முள் செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் இரு என்றது. போதும். பிரைஸ் தி லார்ட். அவன் இங்கே வாசித்த இடத்திலே நீங்க வீட்டுல போய் இந்த வேத பகுதியை வாசித்து பாருங்க. அவன் ஒரு காட்டிலே மரங்கள் எல்லாம் கடந்து போயிற்று. ஸ்தோத்திரம். தங்களுக்கு ராஜா வேண்டும், தங்களுக்கு ராஜா வேண்டும். ஒவ்வொரு மரமா கேட்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். அவர்கள் கேட்கிறாங்க, ஒலிவ மரத்தை பார்த்து கேட்கிறாங்க, ஒலிவ மரமே நீ எங்களுக்கு ராஜாவாயிரு. அது சொன்னது என்னால முடியாது. ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம், அத்திமரத்தை பார்த்து கேட்டார்கள். ஆமென். அத்திமரம் சொன்னது ஆமென் ஸ்தோத்திரம், என்னால உங்களை ஆள முடியாது. ஆனா இன்னைக்கு அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா திராட்சை செடியை பார்த்து கேட்கிறது அந்த மரங்கள் எல்லாம், நீ எங்களுக்கு ஆமென் ராஜாவாயிரு. ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்றை சொன்னது, ஆமென், நான் என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு ஆமென் இந்த உலகத்தில இந்த பொல்லாத மனிதர்களை ஆளும்படி, இந்த பொல்லாத மரங்களை ஆளும்படி நான் ஏன் போக வேண்டும், வரமாட்டேன் என்று அத்தனையும் சொன்னது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது இந்த மரங்கள் எல்லாம் ஒன்றாய் கூட்டம் கூடி
ஆமென். அந்த மரங்கள் எல்லாம் ஒன்றாய் கூட்டம் கூடி ஒரு மரத்திலே ஒரு செடியிடத்தில் போனது. அந்த செடிதான் முள் செடி. ஹalleluya. ஆமென். ஏன் போனது தெரியுமா? ஆமென். ஸ்தோத்திரம். அந்த முள் செடியானது ஆமென். திருநெல்வேலி பகுதியில் போனீங்கன்னா தெரியும், உடமரம் என்கிற ஒரு மரம் நிற்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அந்த மரத்துல ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆமென். நல்ல ஆமென். அந்த மரமானது பெரிய மரங்கள் கிளைகளை பரப்பி கீழே ஆமென் ஒன்று தடி மரம் தான் இருக்கும், மேலே கிளைகள் பரப்பி அழகா நிழலா இருக்கும். பார்த்திருப்பீங்க தானே? பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த மரத்திற்கு கீழே போனீங்கன்னா ஒன்றை அறிந்து கொள்ள முடியும், அநேக முழுக்கள் கீழே கிடக்கும். பார்த்திருக்கீங்களா? இந்த மேலோட்டமான செழுமையை பார்த்து முள் செடி செழித்திருக்கிறது, அழகா இருக்கிறது, அருமையா இருக்கிறது, இந்த முள் செடி எங்களை ஆளுகை செய்தால் எங்களுக்கு சுகம் உண்டாகும் என்று சொல்லி இந்த மரங்கள் எல்லாம் முள் செடியத்தை போய் கேட்டது, நீ எங்களை ஆளுகை செய். ஹalleluya. இன்றைக்கு மனிதர்களை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, மனுஷ வார்த்தையை நம்பி மனிதனை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினால் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன், மனுஷனை நம்புகிறது வேஸ்ட், மனுஷனை நம்புகிறது வீண். பிரைஸ் தி லார்ட். நாசியை சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதிருப்பாயாக, நம்பப்படுகிறதற்கு அவன் எம்மாத்திரம். ஹalleluya. இன்னைக்கு சொல்லுவான், பிரைஸ் தி லார்ட், உன் கடைசி காலம் வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றுவேன், கடைசி நாள் வரை நான் உனக்கு உதவி செய்வேன். நீங்க நம்புறீங்கன்னா உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்ணியிலே அகப்பட்டு விட்டீர்கள். எந்த மனுஷனை நம்பி உங்க பவரை, உங்க அதிகாரத்தை நீங்க இழந்தீர்களோ, ஒப்பு கொடுத்தீர்களோ, அந்த இடத்தில் நீங்கள் காலம் பூரா அங்கிருந்து தப்ப முடியாது, சிக்கிக் கொண்டீர்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். முள் செடி சொன்னது, நான் உங்களை ஆளுகிறேன். மறுபடியும் பதில் கொடுக்கிறது, நான் உங்களை ஆள வேண்டுமானால், நான் உங்களை ஆள வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள், என்னிடத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து ஆமென் பிரைஸ் தி லார்ட் என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம். ஹalleluya. இதுதான் மனுஷன். மனுஷனை நம்புறீங்களா? மனுஷ வார்த்தை இன்பமா இருக்கும். ஆமென் பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டா நமக்கு தோணும், பரவாயில்லை, இவங்க எனக்கு எல்லாம் தருவாங்க. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்படித்தான் இருக்கும். முள் செடி சொல்லுகிறது, நீங்கள் என்னுடைய நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் என்னிலிருந்து அக்கினி புறப்பட்டு உங்களை பட்சிக்கும். ஹalleluya. இன்னைக்கு எத்தனை இடத்துல தேவையில்லாத இடத்தில் போய் நீங்கள் சிக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் அங்கே அவருடைய வார்த்தை நிமித்தம் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். பொருளாதாரத்தை இழந்திருக்கிறோம். எதனால? ஒரு மனுஷ வார்த்தையை நம்பி உங்க ஆசீர்வாதத்தை இழந்தீர்கள். எதனால? ஒரு மனுஷனுடைய அவன் கவர்ச்சிகரமான வார்த்தையை நம்பி உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறதுங்க, உலக அழிவுக்கு நேரே போய் கொண்டிருக்கிறது. சபையை ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு காரியம் தெரியுமா? எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் ரம்மி, பிரைஸ் தி லார்ட், கொஞ்சம் பணத்தை போட்டா டபுளா கிடைக்கும். பிரைஸ் அடுத்து இன்னும் கொஞ்சத்தை போட்டா ட்ரிபிளா கிடைக்கும். போடுறா அதுக்குள்ள போகிறான் மனுஷன், கவர்ச்சியினால் இழுக்கப்படுகிறான். ஆனால் கடைசியிலே லட்சங்களுக்கு கடனாளியாய், கோடிகளுக்கு கடனாளியாய் தன்னுடைய வாழ்க்கையை தற்கொலை என்கிற அவல நிலையிலே தள்ளி கொண்டு போகிறான் பிசாசு. ஹalleluya. ஹalleluya. அநேகர் எனக்கு தெரியும், அநேகர் அறிஞ்சிருக்கிற வாழ்க்கையில் நன்றாயிருந்தாங்க, நல்ல வேலையில இருந்தாங்க, கிடைக்கிற சம்பளத்தை எல்லாம் வாங்கி ஆன்லைன் பிரைஸ் தி லார்ட், ஏதோ எனக்கு சரியா சொல்ல தெரியல, ஆன்லைன் ரம்மி அதுக்குள்ள போடுறாங்க, ஸ்தோத்திரம், ஷேர் மார்க்கெட் போடுறாங்க. ஆமென். சின்ன ஆமென் குறுகிய காலத்துல பெரிய வளர்ச்சி. ஆமா பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி சொல்றேன், குறுகிய காலத்துல சீக்கிரமாய் அழிவை தேடுகிறோம். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்க குடும்பத்துல கூட இருப்பாங்க, உங்க தெரிஞ்சவங்க கூட இருப்பாங்க, உங்க உறவினர்கள் கூட இருப்பாங்க. எதனால? முள் செடி அது சொல்லுது, நான் உனக்கு உதவி செய்யறேனா என் நிழல்ல வந்து அழைச்சிக்கோ, இல்லைன்னா என்னிடத்தில் அங்கே இறங்கி புறப்பட்டு உன்னை அழைத்து போடுவேன். ஹalleluya. இதுதான் முள் செடியின் அனுபவம்.
ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் இந்த முள் செடி எப்படிப்பட்டது, முள் செடியை போன்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே ஆமென் வாசிக்கும் பொழுது மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்களில் நல்லவன் யார்ல, அது வேதனையை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். வீட்டில் போய் வாசித்து பாருங்க, நேரமில்லை. தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போகிறார், மனுஷர்கள் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதிவிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் சகோதரனை வலையில் வேட்டையாடுகிறார். இதுதான் முள்செடியின் அனுபவங்கள். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அவன் 2 கைகளும் நன்றாய் கூடும், அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைகூலி கேட்கிறான், பெரியவன் தன் அவன் தூராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். இந்த மனுஷர்களுக்குள்ளே அவன் நல்லவன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னு படிங்க. அவர்களில் நல்லவன் எது கொத்தவனா, யாரு நல்லவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லவன் எப்படி இருக்கிறான், முள் செடி கொத்தவன். மனுஷனுக்கு முன்னாடி சிலர் என்னன்னா ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் 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 ஸ்தோத்திரம். சபையில கூட இருப்பாங்க, தேசத்துல இருப்பாங்க, குடும்பத்துல இருப்பாங்க. குடும்பத்துல தன்னை மட்டும் நல்லவனாக காண்பிக்கும்படி இருப்பான். அப்படிப்பட்ட நல்லவன் எப்படிப்பட்டவன் என்று வசனம் சொல்கிற வாசியுங்கள். அவர்களில் நல்லவன் முள் செடி கொத்தவன், செம்மையானவன், நெரிஞ்சிலை போல கடும் கூர்மையானவன். பிரைஸ் தி லார்ட். போதும். ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க, தேவன் ஒருவர் தவிர நல்லவர் உலகத்தில் ஒருத்தரும் இல்லை. நல்லவன் உண்டோ என்று தேவன் என்ன பண்ணுகிறாரா, கண்ணோக்கி பார்க்கிறார். ஒருவரும் இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்லுகிறோம், நான் பரிசுத்தமா, நான் நல்லவன், நான் அவனுக்கு அதை செய்தேன், நான் இவருக்கு இதை செய்தேன், நான் அப்படி உதவி செய்தேன். எத்தனை பேர் வாரணிக்கிறோம். சோத்ரம். ஆமென். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நல்லவன் அவர்களில் நல்லவன், முள் செடிகளுக்கு ஒத்தவன். ஹல்லேலூயா. இந்த முள் செடி பார்த்து சொல்லிச்சு பாத்தீங்களா, தன்னுடைய வெளி தோற்றத்தை காட்டி என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லையானால் அக்கினி புறப்பட்டு உங்களை அழிக்கும். இப்ப அடிமையாகி விட்டோமே, இந்த அடிமை தரத்திலிருந்து வெளியே வரும்படி ஆண்டவர் ஆமென் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுகிறேன், இந்த முள் செடிகளுக்கு என்ன சம்பவிக்கும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த முள் செடிகளுக்கு என்ன சம்பவிக்கும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம், ஸ்தோத்திரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம், ஸ்தோத்திரம் 7, 8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறது கேட்டதுமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் வாசிங்க. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மிலே இருக்கிறதான முள் செடியின் அனுபவங்கள் அழிக்கப்பட வேண்டும். முள் செடியின் அனுபவங்கள் மாற்றப்பட்டு ஒரு தேவதாரு விருட்சத்தின் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் உருவாக வேண்டும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு ஒரு முடிவு இல்லையா? ஸ்தோத்திரம் உண்டு. கலாத்தியர்ல இருந்து நினைக்கிறேன், ஆண்டவர் அங்கே சொல்லி வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவதாரு விருட்சம் ஆமென் முள் செடிகளுக்கு ஆமென் அவைகளுக்கு கட்ட வேண்டுமானால் இந்த ஆமென் பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய சாபம் என்று சொல்லுகிற காரியத்தில் இருந்து, சாத்தானால் வைக்கப்படுகிற முள்ளில் இருந்து, கனியற்ற வாழ்க்கையில் இருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டுமானால் கலாத்தியரிலே சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார் கலாத்திய சபைக்கு, மரத்திலே தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்முடைய சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை முள்ளு நிறைந்ததாய், நம்முடைய வாழ்க்கை பாடு நிறைந்ததாய், நம்முடைய வாழ்க்கை உபத்திரவம் நிறைந்ததாய், நம்முடைய வாழ்க்கை கவலை நிறைந்ததாய், நம்முடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாய் இருக்கும் பொழுது என் தேவன் நம்முடைய சாபத்தை மாற்றும்படியாக கல்வாரி சிலுவையிலே இயேசு சாபமாகி இருக்கிறார்.
நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய சாபங்கள் சிலுவையிலே நிவர்த்தி செய்யப்படுகிறது. இன்றைக்கு சாபத்தோடு வாழ்கிறோம், இன்றைக்கு பாடுகளோடு வாழ்கிறோம், இன்றைக்கு உபத்திரவங்களோடு வாழ்கிறோம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சாபமானபடியினால் நம்முடைய சாபங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், மேன்மையின் மேல் மேன்மை உண்டாகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இவைகள் முள்செடியின் அனுபவம். இப்போ கால்சொறி என்று ஒன்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும் கால்சொறி? பார்த்திருக்கீங்களா? ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு விதமான செடி. ஆமென். அது படர்ந்து போகிற ஒரு செடி. அதை என்ன செய்வார்கள் என்றால், ஒரு சம்பவம். ஆமென். மலை பகுதியிலே, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த காய்ச்சொறி என்று சொல்லப்படுகிற செடியை அதிகமாய் அந்த வேலிகளில் இருக்கும். இதை என்ன செய்வாங்கன்னா, குரங்கு பார்த்திருக்கீங்களா? குரங்கு அநேகருடைய தோட்டத்தை ஆசீர்வாதத்தை அளிக்கிறோம். மலைப்பகுதியில் அநேக இடங்களில் வீடு பக்கத்துலையும் வரும். ஆமென். இந்த குரங்கு என்ன செய்யணும்னா, என்னதான் அதை விரட்டினாலும் போகாது. இதற்கு என்ன செய்வார்கள் என்றால், இந்த காய்ச்சொறி என்று சொல்லப்படுகிற செடியை பறித்து அதை அழகா ஒரு பேப்பர்ல வைத்து மடித்து இந்த குரங்கு வருகிற பாதையில் அல்லது அதை அடிக்கடி வந்து போகிற இடத்துல வைத்து விடுவார்கள். குரங்குக்கு ஒரு நல்ல புத்தி உண்டு. சில குரங்கு போன மனிதர்களும் நாமும் அப்படிதானே, செய்யாதன்னு சொல்றதுதான் செய்யும். ஒண்ணுமே இருக்காது. ஒரு பெட்டியை மூடி இந்த பெட்டியை நான் வார வரைக்கும் திறக்காம பாதுகாத்துக்கணும் சொன்னா, ஆமென், அந்த மனுஷன் நல்லவனா இருக்கட்டும், அவன் உத்தமனா இருக்கட்டும், அவனை திறந்து பார்க்காம என்ன வராது? தூக்கமே வராது. இதை சோதிக்கும்படிதான் ஒரு மனுஷன் ஒண்ணு செய்தானா, ஒரு எலியை பிடிச்சு ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஒரு மனுஷன் இவன் நல்லவனா உண்மையுள்ளவனா சோதிக்கிறதுக்குள்ள அடையாளம். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் பெட்டிக்குள்ள எலியை வைத்து அவன் மூடி அவர் கையிலே கொடுத்தானா, நான் 2 நாள் தாண்டி தான் வருவேன், இந்த பெட்டியை நீ என்ன செய்யக்கூடாது. பெட்டிக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. பெட்டிக்குள்ள என்ன இல்லை? ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? திறக்க கூடாது. ஸ்தோத்திரம். சொல்லி அவன் கையில கொடுத்து போயிட்டான். ஸ்தோத்திரம். மீண்டும் அவன் கேட்கிறான், அப்படி திறக்க கூடாதுன்னு என்னையா இருக்கு? அவன் சொல்ல, ஒண்ணுமே இல்லை, காலி பெட்டிதான். திறக்காத, அப்படியே வச்சுக்கோ. இவன் நல்லவன் பாத்தீங்களா? நம்மை போல, என்ன போல, உங்களை போல இல்ல, என்னை போல நல்லவன். அவன் என்ன போல நல்லவன் அப்படினால ஒரு ஆசை, எப்படி ஆகிலும் அவன் பெட்டிக்குள்ள என்ன இல்லை? ஒண்ணு இல்லை. நான் என்ன செய்யணும்? திறந்து பார்க்கணும். என்ன இருக்கு? இல்லாம சும்மா மூடி தந்துட்டு பார்க்க கூடாது என்ன இருக்கு? ஹல்லேலூயா. அவன் இப்ப என்ன போல நல்லவனுக்கு ஒரு ஆசை. 2 நாள் கழித்து தான் வருகிறேன். ராத்திரி அவன் எல்லாரும் தூங்குற பிறகு, என் வீட்டுல என் மனைவி, என் பிள்ளை, எல்லாரும் பேர பிள்ளை எல்லாம் உறங்கின பிறகு அவன் மெதுவா என்ன செய்யணும்? அறையில போய் பெட்டியை திறக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா நல்லவன் நம்பிதானே தந்திருக்கிறாரு. பெட்டிக்குள்ள ஒன்றும் இல்லாம பிரச்சனை இல்லை. இப்ப இந்த மனுஷன் கடந்து போய் ராத்திரி ஆச்சு, இரவாச்சு, பெட்டியை கொஞ்சம் திறந்து பார்த்தா ஏதோ சங்கின போன மாதிரி இருந்தது பெட்டிக்குள்ள இருந்து. பெட்டியை திறந்து அதே செகண்ட் பெட்டிக்குள்ள சுருண்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனா இவனால பார்க்க முடியல. என்ன போயிருக்கும்? அந்த மனுஷன் பெட்டியை கொடுக்கும் போது இவனை சோதிக்கும்படி கொடுத்தா பாத்தீங்களா? ஒரு எலி, சுண்டலி பார்த்திருக்கீங்களா? பெரிய எலியும் இல்ல, சுண்டலியை பிடிச்சு உள்ள அடைச்சு வச்சு கொடுத்துட்டு போயிட்டான். சோத்திரம். ஆமா, இவன் திருப்பி பார்த்தாலும் சுண்டலி உள்ள கடந்து விழுந்தாலும் சத்தம் கேட்காது. அப்படிதானே? சின்ன பெட்டி இல்ல. இவன் திறந்த உடனே சுண்டலி என்ன செஞ்சுட்டு சரார்ந்து போயிட்டு, இவனுக்கு ஏதோ போனது மாதிரி இருந்தானா தெரியாது. இவன் பெட்டி அழகா மூடிட்டான். பரவாயில்ல, போறது போகட்டும், அவர் ஒண்ணு இல்லைன்னா சரி, அவருக்கு தெரியாம தான் ஏதோ ஒன்று இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு மூடி, அடுத்த நாள் அவர் வரும்போது, ஐயா பெட்டி அப்படியே வச்சுட்டு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அவன் அப்படியே வச்சுட்டு பெட்டியை அவன் முன்னாடி வச்சு திறந்த போது உள்ள ஒண்ணும் இல்லை. பரவாயில்லையே, நீ பத்திரமா பாதுகாத்திருக்கிறியே அப்படின்னாரு. அப்போ அவன் சொன்னான், ஆமாய்யா, நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். நான் யாரு? நல்லவன். ஹல்லேலூயா. நான் நல்லவன். அப்போதான் அவர் சொன்னார்,
நல்லவர்களை சோதிக்கும்படியாக தான் இதுக்குள்ள நான் ஒரு சுந்தரியை வச்சிருந்த சுந்தரியை காணலையே. இவன் அறியாம சொல்லிட்டான். ஆமா, ஏன்னா திறக்கும் போது ஏதோ போனது மாதிரி இருந்து. இதான் நல்லவங்க நிலைமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போலதான் இந்த குரங்கு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். எதை பார்சலா பொதிச்சிருக்கோ அதை விடாது. ஸ்தோத்திரம். பார்த்துன்னா அதை பிடிச்செடுக்காம விடாது. ஸ்தோத்திரம். இந்த பயிர்களை சீரழிக்கிற இந்த குரங்கு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பக்கத்துல இது வந்து போகிற வழியில பேப்பருக்குள்ள காஞ்சொரி என்று சொல்லப்படுகிற ஒரு செடியை பறித்து அதை உள்ளே மடித்து பார்சலா வச்சு இது தெரிகிற இடத்துல வச்சிரும். இப்ப வைக்கும்போது பிரித்து பார்க்கும். இது நான் ஏற்கனவே கொடிகளை போல நீண்டு இருக்கும். இது என்ன செய்யும் தெரியுமா? பிரித்து எடுத்து நீளத்தை பார்க்கும். அதை அப்படி கொஞ்சம் கழுத்துல போட்டு பார்க்கும். அதுக்கப்புறம் இடுப்புல கெட்டி பார்க்கும். கொஞ்சம் உடம்புல தடவி பார்க்கும். கொஞ்ச நேரம் தாண்டினா சொறி பிடிக்கும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் தாண்டினா புரியுதா? சோதனை. இப்ப அதான் இதுக்கு தெரியுதா காய்ச்சொறி என்று சொல்லப்படுகிற செடியின் நிலைமை. அதை மனுஷன் தொட்டாலே அவர்கள் அதை வித்தியாசமா எடுத்துருவாங்க. பறிக்கும் போது அப்படி பறிப்பாங்க. நம்ம தெரியாம அந்த செடியில போய் கை வச்சுட்டோம்னா ஆமென் ஸ்தோத்திரம். அதன் பிறகு ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நாள் அவர் தூக்கம் போச்சுன்னு எழுதிவிட வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் காய்ச்சொரி என்று சொல்லப்படுகிற செடியின் நிலைமை. முள் செடி தேவனுடைய சாபம். முள் செடி ஆமென் பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஸ்தோத்திரம். கனியற்ற வாழ்க்கையால் வருகிற அனுபவம் இந்த காஞ்சொரி என்று சொல்லப்படுகிற ஆமென் ஸ்தோத்திரம் செடியின் நிலைமை என்ன? 2 வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஆமென். காஞ்சொரி என்று சொல்லப்படுகிற செடி வளருகிற இடம் எப்படி இருக்கும்? ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த செடியின் மூலமா நீங்க கொஞ்சம் நீங்களே ஆலோசித்து நீங்களே புரிந்து கொள்ளுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34வது அதிகாரம். ஏசாயா 34வது அதிகாரம் 13வது வசனம். அரண்மனைகளில் முள் செடிகளும் அதில் கோட்டைகளில் காஞ்சொரிகளும் முள் பூண்டுகளும் முளைக்கும். அது வலு சர்ப்பங்களின் தாவரமும் கோட்டான்களின் மாளிகையுமாய் இருக்கும். ஹல்லேலூயா. எது எது? அதின் அரண்மனை. ஸ்தோத்திரம். அதாவது நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய இடங்கள் பாழாக்கப்படுகிற அனுபவம். ஹல்லேலூயா. இந்த காய்ச்சொரி எங்கே விளைத்திருக்கும்? வெறுமையான பாழாக்கப்பட்ட ஆமென் பிரைஸ் ஒன்றுக்கும் உதவாத இடங்களிலே இந்த காய்ச்சொரி உழைக்கும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் ஆமென் பிரைஸ் ஆமென் காய்ச்சொரி மூடி இருக்குமானால் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்கா? போராட்டம் இருக்கா? எவ்வளவோ பிரயாசப்பட்டும் எந்த மனிதர்கள் உதவி கட்டும் காரியம் நடக்கவில்லை என்றால் இந்த இடத்திலே காய்ச்சொரி உழைத்திருக்கிறது. அந்த இடம் பாழாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் ஆமென் அதையும் கூட வாசிக்க போகிறோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 9வது அதிகாரம் 6வது வசனம். இதோ அவர்கள் பால் கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்துக் கொள்ளும், அடக்கம் பண்ணும். அவர்களுடைய வெள்ளி இருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சொரிகளுக்கு சுதந்திரமாகும். அவர்களுடைய வாசஸ்தலங்களில் முள் செடிகள் முளைக்கும். அப்படியானால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை பாழாக்கப்பட்டு கிடக்கிறது. நிறைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஓ ஆமென் பிரைஸ் தி லார்ட். வீட்டிலே சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால் வீடு இருக்கிறது, வீட்டுக்குள்ளே ஆமென் போக விருப்பம் இல்லை, வீட்டுக்குள்ளே போனால் சமாதானம் இல்லை, வீட்டுக்குள்ளே போனால் சந்தோஷம் இல்லை. அங்கே ஒரு வெறுமை, அங்கே ஒரு தனிமை, அங்கே ஒரு தரித்திரம் ஆட்கொண்டிருக்கிறது. ஆமென் தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர்
ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முள்செடியின் அனுபவங்கள், இந்த காய்ச்சொறிகளின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த முள்செடியின் அனுபவம் மாற வேண்டுமானால், இந்த காய்ச்சொறியின் அனுபவம், பால்கடிக்கப்பட்ட அனுபவம், துரத்தி விடப்பட்ட அனுபவம், அங்கலாய்த்து அலைந்து திரிகிற அனுபவம் மாற வேண்டுமானால் ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? தேவதாரு விருட்சத்தை போல காணப்பட வேண்டும். தேவதாரு விருட்சம் என்றால் என்ன? அந்த விருட்சத்தின் பலன் என்ன? இந்த விருட்சம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆமென். 2 சாமுவேலின் புத்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகல விதமான கீதவாத்தியங்கள் போதும். நேரம் போகிறபடி நான் வசனத்தை நிறுத்துகிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கை பாலடிக்கப்பட்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கை சிறைப்பட்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கை அலைந்து திரிகிறதா இருக்கிறதா? உங்க வாழ்க்கை சமாதானம் இல்லையா? என் ஆண்டவர் தேவதாரு விருட்சங்களை வாழ்க்கையில் விளைக்க பண்ண போகிறார். எதற்கு அடையாளம்? தேவதாரு விருட்சம் என்பது சபைகளில் அல்லது உங்க வீடுகளில் கர்த்தரை துதிக்கும்படியாய் எடுத்து பயன்படுத்துகிற கீத வாத்தியங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கீத வாத்தியங்களின் அனுபவம் என்ன? தேவதாரு விருட்சங்களால் செய்யப்பட்ட மேல வாத்தியங்களை, கீத வாத்தியங்களை எடுத்து ஒரு தேவ பிள்ளை பயன்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்பானால் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற முள்கள் வெட்டப்படும். அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற காய்ச்சொறிகள் அவை சுட்டரிக்கப்படும். கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் அதை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சபையே, தேவ பிள்ளையே, உன் ஆராதனையை விஸ்தாரமாக்கு, உன் ஜெபத்தை கூட்டு, உன் துதியை கூட்டு, உன் பாடலை அதிகரி. கர்த்தர் நாளின் வாழ்க்கையிலே முள்ளுகளின் அனுபவத்தை மாற்றி தேவதாரு விருட்சங்களை உழைக்கப்படவராயிருக்கும். ஹல்லேலூயா. தேவதாரு விருட்சம் என்பது கர்த்தரை ஆராதிக்க பயன்படுத்துகிற கீத வாத்தியங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னும் சொல்லுகிறேன், இந்த தேவதாரு விருட்சம் எதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமென். ஸ்தோத்திரம். 1 ராஜாக்களின் புத்தகம் அதனுடைய 6வது அதிகாரம். ஆமென். ஸ்தோத்திரம். 15:34 வசனத்தை வாசிக்கலாம். உட்புறத்தை மேல் மச்சுவர் மட்டும் கேதுரு பலகைகளினால் ஊனி ஆக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரு விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். ஹல்லேலூயா. இப்ப 34வது வசனம் வாசிக்கலாம். அதன் 2 கதவுகளும் தேவதாரு பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. எத்தனை ஆசீர்வாதம் தேவ பிள்ளையே. ஆமென். நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, நீ கர்த்தரை மட்டும் பற்றிக் கொள்ளும் பொழுது, இதோ உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சாப கட்டுகளை கர்த்தர் அறுத்து போட்டு உன்னை கர்த்தருடைய ஆலயத்து வாசல் கதவுகளாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபைக்குள்ளே குடும்பத்திற்குள்ளே ஒரு மனுஷன் உள்ள வரலனா உன்னை கடந்து வரணும். காரணம், தேவதாரு விருட்சத்தால் செய்யப்பட்ட கதவுகள் பலகைகளால் நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இப்ப இன்னும் சொல்லுகிறேன், கதவுகள் திறக்கப்படும் பொழுது அது தேவதாரு விருட்சமாக இருக்கிறது. கதவுகளை திறந்து உள்ளே கால் எடுத்து வைக்கும் பொழுது எதிரே கால் எடுத்து வைக்க வேண்டும். தேவதாரு விருட்சத்தின் பலகைகள் தளவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையில் எத்தனை மேன்மை, உன் வாழ்க்கையில் எத்தனை இன்பமான அனுபவங்கள். ஹல்லேலூயா. ஆனால் சாத்தானோ இவைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, இவைகளை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். வாழ்க்கையை சுபாவங்கள் கெட்டு போனதா இருக்கிறது.
வாழ்க்கை நாமே நம்முடைய நிலைமைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவதாரு விருட்சம் என்கிற ஆமே கீத வாத்தியங்களை ஒரு கையில் எடுத்துக்கொண்டு ஆமே பிரேஷா சபையிலே வீட்டிலே ஆமே கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த ஆரம்பிப்பாயானால் ஒரு வாழ்க்கை கர்த்தருக்குள் கட்டப்படும். ஒரு வாழ்க்கை ஆமே கர்த்தருக்குள் மேன்மைப்படுத்தப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவதாரு விருட்சம் எங்கே? உன் வீட்டுக்குள்ளே இருக்கும். தேவதாரு விருட்சத்தின் பலகை எங்கே இருக்கும்? உன் வீட்டு கதவாய் இருக்கும். ஹல்லேலூயா. அதை வந்து பார்க்கிறவன் மகிழ்வான், அதை வந்து பார்க்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துவான், அதை வந்து பார்க்கிறவன் ஆரோக்கியம் அடைவான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த முள்செடியின் அனுபவத்தை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் அந்த காய்ச்சொரியின் அனுபவத்தை மாற்ற விரும்புகிறார். இன்னும் பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆமென் தேவதாரு விருட்சம் எதாக இருக்கிறது? ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆமென் 60வது அதிகாரம். ஸ்தோத்திரம். ஆமென். ஏசாயா 60:13வது வசனம். என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில இத்தனை நாட்களும் பலவிதமான கசப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையே கசந்து போய்விட்டது. என்ன செய்வேன் என்று நீ ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாசஸ்தலம், நீ வசிக்கிற வீடு, ஆமென் ஆமென் ஆமென், என் பரிசுத்த ஸ்தானம், ஆமென், அதை சிங்காரிக்கும்படி, அதை அலங்கரிக்கும்படி தேவதாரு விருட்சமாய் கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நான் முள்செடி அல்ல, இனி நான் காய்ச்சொரி அல்ல, இனி நான் யாரு? தேவதாரு விருட்சம். தேவதாரு விருட்சம் எங்கே? கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் கதவுகள் ஆமே பலகை தேவதாரு விருட்சம். தரையிலே நடக்கிறது தேவதாரு விருட்சம். ஆமே அந்த பரிசுத்த ஸ்தானத்தை ஆமே அலங்கரிப்பது தேவதாரு விருட்சம். தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இப்போ இந்த சூழ்நிலை மாறும்படியா, இந்த முள்செடியின் அனுபவம் ஆமென் ஸ்தோத்திரம் மாறும்படியா நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு காரியத்தை ஆமென் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எசேக்கியேலுக்கு ஆமென் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம். ஸ்தோத்திரம். அதனுடைய ஆமென் 36 to 37 வரை உள்ள வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறோம். மந்தை பெருகுவது போல போதும். 37வது வசனத்தை மட்டும் திரும்ப வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும். போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், இவ்வளவு நேரம் பேசின வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில பல முள்ளின் அனுபவங்கள், தாளாக்கப்பட்ட அனுபவங்கள், காய்ச்சொரியின் அனுபவம், பிரைஸ் தி லார்ட், சமாதானம் இல்லாத வாழ்க்கை, சிலருடைய வாழ்க்கையில பிள்ளைகள் ஒருவேளை அவை வளர்ந்திருக்கலாம், ஸ்தோத்திரம், திருமணமாக இருக்கலாம், ஆனாலும் அந்த பிள்ளைகளை குறித்த பாரம் இன்றைக்கு தாய் அல்லது தகப்பனுடைய இதயத்தை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கும், காயப்படுத்திக் கொண்டே இருக்கும். என் பிள்ளை இப்படி ஆயிட்டாரே, என் மகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிற்றே,
வேதனையோட அனுபவம், பாழாக்கப்பட்ட அனுபவம், சிறைப்படுத்தப்பட்ட அனுபவம், தள்ளப்பட்ட அனுபவம், வெறுக்கப்பட்ட அனுபவம். ஆமென். இவைகள் நீங்கி ஒரு தேவ பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவதாரு விருட்சம் மிருது செடி உழைக்கும்படி உழைக்க செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். அவர் விரும்புகிற காரியம் நடைபெற வேண்டும் என்றால் அவர் ஆமென் ஆமென் கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியங்க, நம்முடைய வாழ்க்கையின் சிறையிருப்பு மாற நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உலகால் படிடுவோமா ஆண்டுடைய சமூகத்திலே? பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட். சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எப்படி ஜெபிக்கிறீங்களோ தெரியாது, ஆனா ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உங்க வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கொஞ்ச நேரம் உங்க காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா.